ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் மசாலா வெஜ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய், 1 துண்டு ஜாவித்ரி, 1 நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பீன்ஸு கட் பண்ணினது, 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் புளிப்புக்கு தக்காளி சேர்க்காமல் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அதனால் 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை பொறுமையாக கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் கடையிலேயே கூட செய்யலாங்க. குக்கரில் தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. கடையில் செய்கிறதா இருந்தால் 2 விசிலுக்கு பதிலாக கடாயை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா சரியாக போகும். ரொம்ப சிம்பிளான மசாலா வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.